வாயில் வச்சதுமே வச்ச இடம் தெரியாத அளவுக்கு கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு சூப்பரான கேரமல் புட்டிங். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரமலுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தண்ணியில் 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலை 4 பக்கமும் நெய் தடவின டிஃபன் பாக்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை, ஒரு ஏலக்கரண்டியும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் பால் சேர்த்துக்கிட்டேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 கப் ரவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துருக்கனால நல்லா இலகி வரும். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுருக்க முட்டை கூடயே நம்ம ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை பார்த்தீங்கன்னா கேரமல் டிஃபன் பாக்ஸில் சேர்த்து இட்லி பாத்திரத்தில் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.